அன்பர்களுக்கு வணக்கம். சிவபெருமானோட அருள முழுமையா பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ வரப்போற மாச சிவராத்திரிய எப்படி ரொம்ப எளிமையா ஆனா சக்தியோட அனுசரிக்கலான்னு இந்த வழிகாட்டில நாம விரிவா பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் ஹர ஹர மகாதேவா. மாச சிவராத்திரி பத்தியும் அது எப்படி ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல இருந்தே அனுசரிக்கலாங்கிறத பத்தியும் நாம எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்வி இதுதான் இல்லையா? இந்த மாச சிவராத்திரி எப்போ வருது? அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏன் இதை நம்ம அனுசரிக்கணும்? வாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் இப்போ பதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். மாச சிவராத்திரினா முதல்ல என்ன? அது எப்படி மகா சிவராத்திரியிலேருந்து வித்தியாசப்படுது? வாங்க பார்க்கலாம். மாச சிவராத்திரிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு மாசமும் தேய்பிறையில வர சதுர்தசி திதி தான் அது. அன்னைக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்வாங்க. அதனால மாசம் நாம அவர்கிட்ட ஆன்மீக ரீதியா கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. குறிப்பா வர 2026 ஜான்வரி மாசத்துல இந்த சிவராத்திரி ஜான்வரி 18ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த முக்கியமான தேதிய மறக்காம உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, டேட் தெரிஞ்சாச்சு. ஆனா எதுக்காக இந்த நாளை நாம இவ்ளோ முக்கியமா அனுசரிக்கணும்? இத அனுசரிக்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்கும்? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். சரி, இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னதான் பலன் கிடைக்கும்? ஏன் இதுக்கு இவ்ளோ பவர் இருக்குன்னு சொல்றாங்க? அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இதோட பலன்கள் நிஜமாவே ரொம்ப ஆழமானதுங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் குறையும்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுற மன அழுத்தம், டென்ஷன், கஷ்டங்கள் இதெல்லாம் குறைய இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம கல்யாணம் தள்ளி போகுது, உடம்புல பிரச்சனை, வேலையில சிக்கல்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த விரதம் ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்குன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சரி, பலன்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பூஜையை எப்படி சரியா செய்யறது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, வழிபாட்டு முறையும் ரொம்பவே எளிமையானது. முதல்ல உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உபவாசம் இருக்கலாம். ரெண்டாவது, சிவலிங்கத்துக்கு சில முக்கியமான பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணி அர்ப்பணிக்கணும். மூணாவது, மந்திரம் சொல்றது. நாலாவது, ராத்திரி நேரத்துல பக்தி பாடல்கள் கேட்கறது. இது மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும். சிவனுக்கு என்னென்ன பொருள் அர்ப்பணிக்கலான்னு பாப்போம். பால், அப்புறம் புனித நீர், அதாவது தீர்த்தம், சிவனுக்கு ரொம்பவே பிடிச்ச வில்வ இலைகள், கடைசியா ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறது. இது எல்லாமே ரொம்ப விசேஷமானதா கருதப்படுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓம் நம சிவாய மந்திரம். இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை குறைஞ்சது 108 தடவையாவது நம்ம சொல்லணும். இந்த 108ங்கிற எண்ணிக்கே ஒரு தனி சக்தி இருக்கு. நம்ம வேண்டுதல்களுக்கு அது இன்னும் பலம் சேர்க்கும். ஓகே, பூஜை எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஆனா அந்த நாள் முழுக்க நாம எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா சிவனோட அருள் நமக்கு இன்னும் சீக்கிரமா கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். உபவாசம் இருக்கிறது, சிவனுக்கு அபிஷேகம் பண்றது, மந்திரம் சொல்றது, முழு கவனத்தையும் சிவன் மேல வைக்கிறது. அதே மாதிரி நம்ம கண்டிப்பா தவிர்க்க வேண்டியதும் இருக்கு. பொய் பேசுறது, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, அப்புறம் மனசுல தேவையில்லாத அசுத்தமான எண்ணங்கள் வர்றது, இது எல்லாம் தவிர்த்தாலே போதும். நம்ம எண்ணம், சொல், செயல் மூணுமே அன்னைக்கு சுத்தமா இருக்கணும். சரி, இப்போ நம்ம அந்த விளக்கத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு பிரார்த்தனைக்கான, ஒரு ஆசிர்வாதத்துக்கான நேரம். அந்த சிவபெருமானோட அருளால இத பாக்குறவங்க எல்லாருக்கும் மன நிம்மதி, நல்ல ஆரோக்கியம், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கலாம். நீங்க அனுசரிக்க போற இந்த சிவராத்திரி உங்க வாழ்க்கையில என்ன ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பக்தி உங்க வாழ்க்கைய கண்டிப்பா அழகாக்கும். ஹர ஹர மகாதேவா.